இப்போ பார்த்தீங்கன்னா, 2த்துலயுமே உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இது பாஸ் ஆயிடுச்சு. ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட் அட் ப்ளே உடைய 10% விட்டமின் சி சீரம் தான். இந்த விட்டமின் சி சீரம ரிவ்யூ பண்ண சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. விட்டமின் சி சீரம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங், ஸ்கின் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் தான் ஞாபகம் வரும்ல. பட் மார்க்கெட்ல ஏகப்பட்ட விட்டமின் சி சீரம் இருக்கு. எது உங்களுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்னு சொல்லி தெரியாதுல்ல. ஸோ அதனால இந்த வீடியோவில் இந்த விட்டமின் சி சீரமை நான் லைவா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராடக்டோடைய ஓவர்வியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் இந்த கெமிஸ்ட் அட் ப்ளே உடைய 10% விட்டமின் சி சீரம் ப்ளஸ் 2% குளுக்கோசாமைன் ப்ளஸ் செராமைட்ஸ்னு இருக்கு. குளுக்கோசாமைனோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸை கிராஜுவலாக இது ரெடியூஸ் பண்ணும். ப்ளஸ் மெலனின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இது ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியண்ட்டாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். செராமைட்ஸோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் பேரியரை ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணாலுமே உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் ஆகாமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சீரமோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 ml ₹117 ரூபீஸுக்கு இருக்குது. பர்சனலாக இந்த விட்டமின் சி சீரமை நான் யூஸ் பண்ணலை, பட் நான் பேக்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த சீரமுடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆயிலியாலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஸ்கின்னில் ஈஸியாகவே அப்சர்வ் ஆகுது. பிராண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸை இது ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் ஆக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் உண்மையாலுமே இது ஒரு பெட்டரான விட்டமின் சி சீரம் தானா அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் டெஸ்ட். விட்டமின் சி சீரமுக்கு 3 to 6 பிஹெச் லெவல் இருந்தால் அது உங்கள் ஸ்கின்னில் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த விட்டமின் சி சீரமோடைய பிஹெச் லெவல் என்னங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பிஹெச் ஸ்ட்ரிப் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுதா இல்லை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 5 கிட்ட இந்த பிஹெச் லெவல் இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் 5 கிட்ட இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் சி சீரம் எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸ்க்குமே செட் ஆகும், இன்க்ளூடிங் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் ஸ்கின்லையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக தான் இருக்கும். ஸோ ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் இது பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சிடேஷன் டெஸ்ட். ஆக்சிடேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளை நம்ம கட் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வச்சுட்டோன்னா, இந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் என்சைம் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் என்சைம் ஆப்பிள், பொட்டேட்டோ, பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இருக்குது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஏன் கலர் சேஞ்ச் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் காரணம். ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி தான் இந்த விட்டமின் சி சீரமில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுமே உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். பட் உண்மையாலுமே இந்த விட்டமின் சி சீரமில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கா, இருந்தால் அதோடைய பவர் எவ்வளவு அப்படிங்கிறத இப்போ நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆப்பிளுக்கு பதிலாக நான் பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இதை வச்சுமே நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் லெஃப்ட் சைடில் விட்டமின் சீரம் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அப்ளை பண்ணாமல் விட போகிறேன். ஸோ ஒரு 1 hour கழிச்சு நம்ம பார்க்கலாம். One hour later. 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2த்துலேயுமே உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ண சைடு பார்த்தீங்கன்னா இன்னுமுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பட் எதுவுமே நம்ம அப்ளை பண்ணாத சைடு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்
நிறையவே இருக்கு. ஸோ செகண்ட் டெஸ்ட்லயுமே இது வந்து பாஸ் ஆயிடுச்சு. இந்த டெஸ்ட்டை நான் ஏன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு இந்த விட்டமின் சி சீரம் வந்து உங்க ஸ்கின்ல வந்து பெனிட்ரேட் ஆகி, சயின்டிஃபிக்கா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆக்சிடேஷன் டெஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு இந்த விட்டமின் சி சீரம் வந்து உங்க ஸ்கின்ன வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடைய பவரை வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஆக்சிடேஷன் டெஸ்ட்டை வந்து நான் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ்ல இருந்தே போயிடலாம். லைட் வெயிட் அண்ட் ஸ்கின்ல வந்து ஈஸியாகவே இது வந்து அப்சர்வ் ஆகுது. ரெண்டாவது பேரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ப்ராடக்ட். மூணாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஸ்கின் டைப் பீப்புள்ஸுமே வந்து தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். நாலாவது அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ். கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசிபிளான ஸ்கின் ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரெண்டாவது டீப் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டைமில் கம்பல்சரியாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஓவராலாக ஒரு ஜென்டில் அண்ட் அஃபோர்டபுளான ஒரு விட்டமின் சி சீரம் வேணும். ப்ளஸ் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விட்டமின் சி சீரம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த கெமிஸ்ட் ப்ளேவுடைய விட்டமின் சி சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் இந்த சீரமை வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ராடக்ட்டோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நான் உங்களை வேறு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் சக்தி. டாடா. பாய்.